Welcome dear friends to my video lecture on next 40 questions. Today due to some urgency I could do justice only for 40 questions. I'm sure this will be very helpful for you, very deep questions which you must know as a teacher. By all means you should know those types of questions. We could expect such types of questions in the exam. This college TRB or PG TRB, such standard questions could be expected. ஸோ ஆங்கிலத்தில் தமிழிலும் சேர்த்து தருகிறேன். சில சமயத்தில் தமிழில் மட்டும் போடும்பொழுது சில சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தால் ஆங்கிலத்தில் தமிழிலும் தருகிறேன், ஆங்கிலத்தில் தனியாகவும் தருகிறேன். ஆனால் நாளை உங்களுக்கு ஆங்கிலத்தில் தமிழ் மட்டுமே இது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. கொஞ்சம் due to lack of time for me, some urgency, I couldn't do much. Maybe after Sunday I will be able to do full justice. I would have prepared everything, some 1,000 questions perhaps I would be giving one by one. Okay, now 40 questions. This bilingual, both English as well as in Tamil. ஆங்கிலத்தில் தமிழிலும் நான் உங்களுக்கு தருகின்றேன். So God bless you abundantly. Let us meet. Let us continuously journey together in this. Yes. Dear friends, the Right to Education Act 2009 is based on which article of the Constitution? கல்விக்கான உரிமை சட்டம் 2009 இந்திய அரசியலமைப்பிலே எந்த கட்டுரையின் அடிப்படையில் உள்ளது? ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 19. ஸோ விச் ஆர்டிகல்? தட் இஸ் ஆர்டிகல் 21A. அதான் கல்விக்கான உரிமை சட்டம். இதன் அடிப்படையில் ஏற்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். So next question. Article 21A, inserted by the 86th Constitutional Amendment Act, mandates free and compulsory education for all children aged 6 to 14 years. 86வது அரசியல் திருத்தச் சட்டம் மூலம் சேர்க்கப்பட்ட கட்டுரை 21A 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது. When did the RTA Act come into effect? RTA சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது? That is 26 January 2009 or 1st April 2010 or 15th August. I mean, which is the date? That is 1st April 2010. So was enacted on 4th August. Sorry, I think there was a mistake here. So the RT Act was enacted on 4th August. Yeah, of course. I mean, we have to see the difference. See, it was passed on that date, that is 4th August 2000, came into force on 1st April 2010. So see the difference. RT சட்டம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2009 அன்று சட்டமாக நிறைவேற்றப்பட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி 2010 அன்று அமலுக்கு வந்த. ஆகவே இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வோம். வாட் ஏஜ் குரூப் டஸ் தி RT Act கவர் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்? இந்த RTA சட்டம் எந்த வயது குழுவினருக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? 6 to 14 வருடம், 6 to 14 years. Of course, that we know all these things we know, but still better to remember all this. The Act ensures free and compulsory education for children aged 6 to 14 years. இந்த சட்டம் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது. Which section of the RTA Act prohibits physical punishment and mental harassment to children? RTA சட்டத்தினுடைய எந்த பிரிவு குழந்தைகளுக்கான உடல் தண்டனை மற்றும் மனதளவில் தொந்தரவு செய்வதை தடை செய்கிறது? That is section 17, not anything else. We have to remember it. Section 17, பிரிவு 17, explicitly prohibits physical punishment and mental harassment to children. பிரிவு 17 குழந்தைகளுக்கு உடல் தண்டனை மற்றும் மன உறுத்தலை தெளிவாக தடை செய்கிறது. Under the RTA Act, what percentage of seats are reserved for children from disadvantaged groups in private unaided schools? RTA சட்டத்தின் கீழ் தனியார் உதவி பெறாத பள்ளிகளில் பின்தங்கிய பிரிவினருக்கான மாணவர்களுக்கு எவ்வளவு சதவீத இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன?
சரியாக இதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய 25%. அதாவது இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் 25% வரைக்கும் ரிசர்வ் செய்கிறாங்க இந்த குழந்தைகளுக்கு, டிஸ்அட்வான்டேஜ் சில்ட்ரன். கவர்மெண்ட் வந்து அதை பே பண்ணுறதா சொன்னாங்க. அதில் சின்ன சிக்கல்கள்லாம் இருக்குது. அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க கவர்மெண்ட் சொன்ன மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்ட்டுலாம் சில பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றன. ஆனாலும் இந்த ஆர்டிஏ ஆக்டில் சொன்னது 25% டிஸ்அட்வான்டேஜ் சில்ட்ரன் ஈவன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கூட எடுக்கணும்னு சொல்லி இவங்க நிர்ணயம் செய்தார்கள். The Act mandates a 25% reservation for children from disadvantaged sections in private unaided schools. இந்த சட்டம் தனியார் உதவி பெறாத பள்ளிகளில் பின்தங்கிய பிரிவினருக்காக 25% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்குகிறது. According to the RT Act, within how many days should a child above 6 years who has not been admitted to any school or could not complete elementary education be admitted to an age appropriate class? ஆர்டி சட்டத்தின்படி 6 வயதுக்கு மேற்பட்ட எந்த பள்ளியிலும் சேர்க்கப்படாத அல்லது ஆரம்ப கல்வியை முடிக்க முடியாத ஒரு குழந்தை வயதுக்கேற்ப பொருந்தும் வகுப்பில் எத்தனை நாட்களுக்குள் சேர்க்கப்பட வேண்டும்? ஏஜ் அப்ரோப்ரியேட் கிளாஸ். அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாஸில் சேர்க்கணும். அதை சொல்கிறோம். அது எத்தனை நாளைக்குள்ளே அது செய்யணும் அப்படின்னா அது 30 நாட்களுக்குள். ஆர்டி சட்டத்தின்படி பள்ளிக்கு செல்லாத எந்த குழந்தையும் 30 நாட்களுக்குள் வயதிற்கேற்ப பொருந்தும் வகுப்பில் சேர்க்கப்பட வேண்டும். வாட் இஸ் த மினிமம் குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்ட் ஃபார் டீச்சர்ஸ் அண்டர் தி ஆர்டி ஆக்ட்? ஆர்டி சட்டத்தின் கீழ் ஆசிரியர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன? பட்டப்படிப்பு, கல்வியியலில் பட்டம் பிஎட் பட்டமா, கல்வியில் டிப்ளமா டிஎட்டா, டிப்ளமோ இன் எஜுகேஷன், அதான் அது எதுன்னு கேட்குறாங்க. பிஎட் மற்றும் டெட் தகுதி. ஆசிரியர்கள் தேசிய ஆசிரியர் கல்விக்கழகம் நிர்ணயித்த தகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும். என்சிடிஇ நிர்ணயித்த அந்த கல்வி தகுதியை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த வகுப்புகளில் பாடம் எடுப்பது பிஎட் மற்றும் டெட் தகுதி இருக்க வேண்டும். அடுத்து, which section of the RT Act specifies the norms and standards for schools? ஆர்டி சட்டத்தினுடைய எந்த பிரிவு பள்ளிகளுக்கான விதிமுறைகள் மற்றும் தரநிலைகளை குறிப்பிடுகிறது? விதிமுறைகள் மற்றும் தரநிலைகளை எதை கொடுக்கிறது? பிரிவு 19 செக்ஷன் 19 இன் ஆர்டி ஆக்ட். அதுதான் வந்து பள்ளிகளுடைய அடிப்படை வசதிகள், ஆசிரியர் தகுதிகள் மற்றும் மாணவர் ஆசிரியர் வீதம் போன்ற விதிகளை குறிப்பிடுகிறது பிரிவு 19 ஆர்டி ஆக்டில். Which government body is responsible for framing rules under the RT Act? RT சட்டத்தின் விதிமுறைகளை உருவாக்க எந்த அரசு அமைப்பு பொறுப்பாக உள்ளது? உள்துறை அமைச்சகமா, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகமா, தற்போது கல்வி அமைச்சகம், இந்திய உச்ச நீதிமன்றமா, மத்திய குற்றவியல் விசாரணை அமைப்பா? எந்த அமைப்பு வந்து பொறுப்பேற்க வேண்டும்? மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், தற்போது கல்வி அமைச்சகமாக இருக்கிறது. ஆர்டி சட்டத்திற்கான விதிமுறைகளை உருவாக்குவதற்கு கல்வி அமைச்சகம் பொறுப்பாக இருக்கிறது. Under the RT Act, which category of children is given special preference for school admission? ஆர்டி சட்டத்தின் கீழ் எந்த வகை குழந்தைகளுக்கு பள்ளி சேர்க்கையில் சிறப்பு முன்னுரிமை வழங்கப்படுகிறது? அரசு ஊழியருடைய குழந்தைகள், பின்தங்கிய மற்றும் பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவுகளில் உள்ள குழந்தைகள், நகர்ப்புற குழந்தைகள், உயர்ந்த கல்வி சிறப்புடன் உள்ள குழந்தை. எந்த குழந்தைகளுக்கு முதலிடம் தரப்படுகிறது? பின்தங்கிய மற்றும் பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருக்கக்கூடிய பிரிவுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள். தனியார் பள்ளியில் 25% இடங்கள் பின்தங்கிய மற்றும் பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவுகளில் உள்ள குழந்தைகளுக்கு ஒதுக்கப்படுகிறது, அந்த 25%. Which of the following is not a key feature of the RT Act? கீழ்கண்டவற்றில் எது ஆர்டி சட்டத்தின் முக்கிய அம்சமாக இல்லை என்று சொல்கிறார். இலவச மற்றும் கட்டாய கல்வி இருக்கிறது. 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களை தள்ளி போடக்கூடாது. திருத்தத்திற்கு முன் தள்ளி போடக்கூடாது. ஆரம்ப கல்வியில் கட்டாய தேர்வுகள், மாணவர்களுக்கு அடி உதை போன்ற தண்டனைகள் தடை செய்யப்படுகிறது. ஆரம்ப கல்வியில் கட்டாய தேர்வுகள் இருக்கக்கூடாது. ஆர்டி சட்டம் முதல்ல 8ஆம் வகுப்பு வரை தேர்வுகளை நீக்கியது. ஆனால் பின்னர் திருத்தம் செய்யப்பட்டு சில வேறு வகையான மதிப்பீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆர்டியில் முதல்ல வந்து எக்ஸாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னால் அதில் திருத்தம் செய்யப்பட்டு சில மதிப்பீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 8ஆம் கிளாஸ். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் அ ப்ரைவேட் ஸ்கூல் does not comply with the RTA Act regulations? தனியார் பள்ளிகள் ஆர்டி சட்ட விதிமுறைகளை பின்பற்றாவிட்டால் என்ன தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும்? அபராதம் விதிக்கப்படும், பள்ளி மூடப்படும், எச்சரிக்கை கொடுக்கப்படும், அரசுக்கு உட்படுத்தப்படும், எல்லாம் இருக்குது. எது முக்கியமான ஒரு தண்டனைனா அபராதம் விதிக்கப்படும். ஆர்டி சட்டத்தின்படி விதிகளை மீறும் தனியார் பள்ளிகள் அபராதம் செலுத்த வேண்டும். மேலும் தொடர்ந்து மீறினால் மூடப்படும். அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்.
which international convention aligns with India's RTA Act? இந்தியாவுடைய ஆர்டிஇ சட்டத்துடன் ஒத்துப்போகிற சர்வதேச ஒப்பந்தம் எது? இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன். மனித உரிமைகள் பற்றிய ஐக்கிய நாடுகள் பிரகடனம், யூடிஹெச்ஆர்னு சொல்கிறது. மனித உரிமைகள் பற்றிய ஐக்கிய நாடுகள் பிரகடனம், குழந்தைகளுடைய உரிமைகள் பற்றிய ஐக்கிய நாடுகள் உடன்படிக்கை யுஎன்சிஆர்சி, பெண்களுக்கு எதிரான வேறுபாடுகளை ஒழிக்கும் ஒப்பந்தம் செடான CEDAW, பெண்களுக்கு எதிரான வேறுபாடுகளை ஒழிக்கும் ஒப்பந்தம், பொருளாதார சமூக மற்றும் பண்பாடு உரிமைகள் பற்றிய சர்வதேச ஒப்பந்தம் ICSCRன்னு சொல்கிறது. இதில் எது சரியான பதில்னா எதை வச்சு இந்த ஆர்டியை உருவாக்குனாங்கன்னா ஐக்கிய நாடுகள் உடன்படிக்கை, யுனைடெட் நேஷன்ஸு சில்ட்ரன்ஸ் ரைட்ஸு கான்ஃபரன்ஸ் வரும். ஸோ யுஎன்சிஆர்சி அதுதான் வந்து குழந்தைகள் உரிமைகள் பற்றி ஐக்கிய நாடுகள் உடன்படிக்கை. அதன் அடிப்படை கன்வென்ஷன் யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் கன்வென்ஷன், அதுதான் யுஎன்சிஆர்சி. அப்படி ஒவ்வொன்றுக்கும் உள்ள அந்த விரிவை நம்ம தெரிஞ்சுக்கணும். மேபி அடுத்ததில் அதை பற்றி நான் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம தெரிந்து கொள்வோம் யுஎன்சிஆர்சி குழந்தைகளுடைய உரிமைகள் பற்றிய ஐக்கிய நாடுகள் உடன்படிக்கை. ஆர்டிஏ சட்டம் யுஎன்சிஆர்சி உடன்படிக்கை ஒட்டியுள்ளது. இது குழந்தைகளுடைய கல்வி உரிமையை உறுதி செய்கிறது. அண்டர் தி ஆர்டிஏ ஆக்ட் விச் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் பிரைமர்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஆர்டிஏ சட்டத்தை செயல்படுத்த முதன்மையாக எந்த அளவிலான அரசு பொறுப்பாக இருக்கிறது? மத்திய அரசு, மாநில அரசுகள் மற்றும் உள்ளூர் நிர்வாகம், நீதித்துறை, தனியார் நிறுவனங்கள். மாநில அரசுகள் மற்றும் உள்ளூர் நிர்வாகம். ஆர்டிஏ சட்டத்தை செயல்படுத்த முதன்மையான பொறுப்பு மாநில அரசுகளுக்கும் உள்ளூர் நிர்வாகத்திற்கும் இருக்கிறது. What is the penalty for schools violating the RTA Act's provisions? ஆர்டிஏ சட்ட விதிகளை மீறும் பள்ளிகளுக்கு விதிக்கப்படும் தண்டனை என்ன? 1,00,000 அபராதம் மற்றும் தொடர்ந்து மீறினால் தினசரி 10,000 அபராதம். அப்படியா? அல்லது 10,000 அபராதம் மற்றும் எச்சரிக்கை? எந்த தண்டனை இல்லை, வெறும் எச்சரிக்கை மட்டும்தானா? பள்ளி நிர்வாகத்துக்கான சிறைவாசம். அதாவது ரூபா 1,00,000 அபராதம் மற்றும் தொடர்ந்து மீறினால் தினமும் 10,000 கொடுக்கணும். ஆர்டிஏ சட்ட விதிகளை மீறும் பள்ளிகளுக்கு 1,00,000 அபராதம் மற்றும் தொடர்ந்து மீறினால் தினசரி 10,000 அபராதம் விதிக்கப்படும். எங்கேயாவது இப்படி செய்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த ஆர்டிஏ சட்டம் இதெல்லாம் விதிகளில் இருக்குது. எங்கே இது நடைமுறைப்படுத்தினாங்கிறதுக்கான எந்த அறிகுறியும் நமக்கு தெரியலை. இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அதை மற்ற வழிகளில் செய்கிறோம். இந்த மாதிரி தண்டனையெல்லாம் கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டில் தண்டனையெல்லாம் கொடுத்த மாதிரி தெரியல. ஒருவேளை நம்ம சரியாக பின்பற்றுறோம் என்று நான் நினைக்கிறேன். Which body is responsible for monitoring the implementation of the RTA Act? ஆர்டிஏ சட்டம் செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்கும் பொறுப்பு எந்த அமைப்புக்கு சொந்தமானது? நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், NCPCR, தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு. இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் ரொம்ப முக்கியம். NCPCR அப்படின்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். இந்த மாதிரி கேள்விகள் தான் அடிக்கடி வரும். NHRCன்னா என்னது? நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையம். NHRCனா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். CBSE அது நமக்கு தெரியும். CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். UGC வி நோ தட், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். இதில் ஆர்டிஏ பொறுத்தளவில் எந்த கமிஷன்? நேஷ்னல் கமிஷன். எதுக்கு உரிமை இருக்கிறது அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு? நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், NCPCR தான் அதில் இருக்குது. ஸோ ஆர்டிஏ சட்டம் செயல்படுத்துவதை கண்காணிப்பது NCPCR, தட் இஸ் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் என்பதற்கான பொறுப்பாகும். இதையெல்லாம் எழுதி வைத்துக்கொண்டு நாம் படிக்க வேண்டும். ஏனென்றால் அது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடிக்கடி இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பில் எல்லாம் கேட்பாங்க. நம்ம நினையாத இடத்துலேருந்து வந்து சேரும். ஸோ நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் தான் NCPCR. அடுத்து, அக்கார்டிங் டு தி RTA Act, வாட் இஸ் த ப்ரிஸ்கிரைப்டு பீப்புள் டீச்சர் ரேஷியோ ஃபார் பிரைமரி கிளாஸஸ்? ஆர்டிஏ சட்டத்தின்படி தொடக்க வகுப்புகளுக்கான மாணவர் ஆசிரியர் விகிதம் எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 30:1, ஒரு ஆசிரியர் 30 பிள்ளைங்க. 30:1 என்று. தொடக்க கல்வியில் தரமான கல்வியை உறுதி செய்ய ஆர்டிஏ சட்டத்தின்படி மாணவர் ஆசிரியர் விகிதம் 30:1 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. விச் செக்ஷன் ஆஃப் தி RTA Act டீல்ஸ் வித் த டியூட்டிஸ் ஆஃப் டீச்சர்ஸ்? ஆசிரியருடைய கடமைகளை குறிப்பிட ஆர்டிஏ சட்டத்தினுடைய பிரிவு எதுனா அது 24, செக்ஷன் 24, பிரிவு 24. ஆசிரியருடைய கடமைகளை குறிப்பிடும் ஆர்டிஏ சட்டத்தினுடைய பிரிவு வந்து செக்ஷன் 24. பிரிவு 24 ஆசிரியருடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடுகிறது. வாட் இஸ் செக்ஷன் 28 ஆஃப் தி RTA Act ப்ரோஹிபிட்? ஆர்டிஏ சட்டத்தினுடைய பிரிவு 28 எதை தடை செய்கிறது?
பிரைவேட் டியூஷன் பை டீச்சர்ஸ், ஆசிரியர்களால் தனி உரிமை வகுப்புகள் நடத்தப்படுவது, தனி வகுப்புகள், கார்ப்பரேட் பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுப்பது, அட்மிஷன் டெஸ்ட் சேர்க்கை பரிசோதனைகள், ஸ்கூல் ஃபீஸ் பள்ளி கட்டணங்கள். இந்த ப்ரைவேட் டியூஷன் பை டீச்சர்ஸை தான் இந்த பிரிவு 28 எதிர்க்கிறது, அது செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அது வன்மையாக கண்டிக்கிறது. பிரிவு 28 ஆசிரியர்கள் தனி வகுப்புகள், இந்த டியூஷன் கிளாஸ்ன்னு சொல்கிறோமே, தனியாக பிரத்யேக வகுப்புகள் மாணவர்கள் அது செய்வதை ஆதரிக்கவில்லை, அது தடுக்கிறது. தனிப்பட்ட கல்வி நடத்தி ஈடுபடவும் முடியாது என தடை விதிக்கிறது. அது ஆல்மோஸ்ட் இட் இஸ் பேனிங். நோ ஒன் ஷுட் டூ தட். Which constitutional amendment led to the introduction of Article 21A? எந்த அரசியல் திருத்தச் சட்டம் 21A கட்டுரையை அறிமுகப்படுத்தியது? அது 86வது திருத்தச் சட்டம். ஏற்கனவே இந்த கேள்வி வந்தது, திரும்பவும் சொல்கிறேன், தப்பு இல்லை. திரும்ப படித்தாலும் மனசில் இருப்பது தானே நமக்கு முக்கியம். ஆகவே 86வது திருத்தச் சட்டம் அமெண்ட்மெண்ட், 86th அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவோம். 2002ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 86வது அரசியல் திருத்தச் சட்டம் 21A கட்டுரையை சேர்த்து கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றி, RTA ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கம்பல்சரியாக எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றியது. தி RTA ஆக்ட் அப்ளைஸ் டு விச் கேட்டகரி ஆஃப் ஸ்கூல்ஸ்? இந்த உரிமை கல்வி சட்டம் RTA எந்த வகையான பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தப்படுது? அரசு பள்ளிகள் மட்டுமா, தனியார் பள்ளிகள் மட்டுமா, அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் மட்டுமா, உயர்கல்வி நிறுவனங்கள்லையா? எதுலன்னா அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள். அதில் தான் எல்லாத்துலேயும் எக்ஸப்ட் காலேஜில் கிடையாது, ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி சொல்லணும். அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் இந்த சட்டம் RTA சட்டம். இந்த சட்டம் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை தவிர்த்து அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்தும். அரசியல் சட்டம் 30 கீழ் சிறுபான்மை பள்ளிகள் விதிவிலக்கு. ஆனால் உதவி பெறும் சொல்லும் பொழுது அது முதல்ல அது சேர்ந்துச்சு, ஆனால் சிறுபான்மையின் போது அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. உதவி பெறும் அப்படின்னா இந்த சிறுபான்மை இல்லாதவங்க சில பேர் உதவி பெற்று தனியார்கள் நடத்துகிறாங்க, அதுக்கெல்லாம் பொருந்தும். ஆனால் இந்த சிறுபான்மை மத ரீதியாகவோ அல்லது வேறு குழுக்கள் வழியாக சிறுபான்மை பள்ளிகளாக இருக்கின்ற அந்த பள்ளிகளுக்கு அரசியல் சட்டம் 30 கீழ் விதிவிலக்கு அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் இதை செய்ய வேண்டியதில்லை. ரைட். Which authority is responsible for grievance redressal under the RTA Act? RTA சட்டத்தின் கீழ் புகார் தீர்வுக்கு எந்த அதிகாரம் பொறுப்பாக உள்ளது அப்படின்னா அது NCPCR, குழந்தைகள் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய ஆணையம் தான் அதுக்கு பொறுப்பு. அது ஏற்கனவே இந்த கேள்வி வந்தது. குழந்தைகள் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய ஆணையம் NCPCR மற்றும் மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் SCPCR, அது நேஷனல் லெவலில், இது ஸ்டேட் லெவலில் SCPCR. RTA சட்டமீறலுக்கு எதிரான புகார்களை தீர்க்க பொறுப்பாக இருக்கின்றன. Under the RTA Act, what is the maximum distance a primary school should be from a child's home? RTA சட்டத்தின் கீழ் ஒரு ஆரம்ப பள்ளி ஒரு குழந்தையின் வீட்டிலிருந்து அதிகபட்சம் எந்த தூரத்தில் இருக்கலாம்? அது 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரில் இருக்கணும் தான் அந்த RTA சட்டம் சொல்லுகிறது. ஒரு ஆரம்ப பள்ளி ஒரு குழந்தையின் வீட்டிலிருந்து அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும். மேலும் ஒரு மேல் தொடக்கப்பள்ளி 3 கிலோமீட்டரில் இருக்கணும். மேல் தொடக்கப்பட்டினா 8 வரைக்கும் உள்ள அந்த மேலான இது 3. இப்போ தான் மாற்றிருக்காங்க NEP 2020. அதாவது LKG UKG 1 2 3, அப்புறம் 4 5 6 7 அது தனி ரகம் 7 8 வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். 3+5 5+3+3, முதல்ல 5, அப்புறம் 3, அப்புறம் ஒரு 3, அப்புறம் ஒரு 4. அந்த வகையில் மேல் தொடக்கப்பள்ளி 3 கிலோமீட்டரில், கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கனால 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம். Which of the following is not a provision under the RTA Act? பின்வரும் எந்த ஒன்று RTA சட்டத்தின் கீழ் உள்ள விதிமுறையாக இல்லை? RTA சட்டத்தின் கீழ் விதிமுறை அனைத்து குழந்தைகளும் கட்டாய சேர்க்கை, தனியார் பள்ளி கட்டண கட்டுப்பாடு, சேர்க்கைக்காக பரிசோதனை முறையும் வரைவு தொகை இருக்கக்கூடாது, அதுதான் உண்மை. உடல் தண்டனை இல்லை. தனியார் பள்ளி கட்டண கட்டுப்பாடு இதில் இருக்குது. RTA சட்டம் தனியார் பள்ளிகளுடைய கட்டணங்களை கட்டுப்படுத்தாது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட வர்க்கங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு 25% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும். அதாவது தனியார் பள்ளிகளோட கட்டணத்தை அது கட்டுப்படுத்த, அதுக்கும் கூட கட்டுப்பாடு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடம் எவ்வளோ, அந்த பள்ளிக்கூடத்துக்கே போய் ஆய்வு செய்தெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு முறைகள்லாம் இன்று இருக்கிறது. அளவுக்கு அதிகமாக எதுவும் வாங்கிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் இந்த RTA சட்டம் சொல்கிறது அப்படிப்பட்ட பள்ளிகளில் கூட 25% இடஒதுக்கீடு இந்த பிற்படுத்தப்பட்ட குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அது உறுதியாக இருக்கிறது RTA சட்டம். வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் தி RTA ஆக்ட்?
ஆர்டி சட்டத்தினுடைய குறிக்கோள் என்ன? வேலைவாய்ப்பை வழங்குறதா, இலவச கட்டாய தொடக்க கல்வியை உறுதி செய்வதா, பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்துவதா, இலவச உயர்கல்வி வழங்குதா? அது தொடக்க கல்வி தான். இது 6 to 14ங்கிறது தொடக்க கல்வின்னு சொல்லலாம். ஸோ இலவச கட்டாய தொடக்க கல்வியை உறுதி செய்தல் தான் இதனுடைய நோக்கம். இந்த சட்டம் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய மற்றும் இலவச தொடக்க கல்வியை உறுதி செய்து. இது கூட மாறும். இப்போ NEP 2020 இதுவும் கூட இப்போ மாறும். எங்கே இப்போ கொஞ்சம் முன்கூட்டியே கூட பாலர் பள்ளியிலே இருந்து கூட அது சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இனிமேல் வரலாம். ஏன்னா அது கம்பல்சரியாக தானே சொல்கிறாங்க. ஃபார்மல் எஜுகேஷன் கொடுத்து இந்த பாலர் பள்ளிக்கு சின்ன கிளாஸுக்கு எல்கேஜி, யூகேஜி 1, 2, 3 வரைக்கும் கம்பல்சரியாக அவங்க என்ன படிக்கணும்? ஃபார்மல் எஜுகேஷன், எழுத படிக்க தெரியணும். அப்புறம் எண்களை பற்றிய நல்ல அறிவு வேணும். அதை நிச்சயம் 2025க்குள்ளே, அதுக்குள்ளே 2025 வந்துருச்சு. ஆனால் அவங்க சொன்ன சமயத்தில் 2025க்குள்ளேயே அதை அடையணும்லாம் சொன்னாங்க. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மேபி இன்னும் இப்போ புதுசாக ஆர்டர்ஸ்லாம் வரும் இனிமேல். Which section of the RT Act mandates the 25% reservation in private schools? தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டை ஆர்டி சட்டத்தில் எந்த பிரிவு நிர்ணயிக்கிறது? ரொம்ப கவனமாக பார்க்கணும். இதெல்லாம் மனப்பாடம் தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அங்கே சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம படிச்சுக்க வேண்டியதான். பிரிவு 12(1)C. இந்த தனியார் அரசு சாரா உதவி பெறாத பள்ளிகளில் பிற்படுத்த குழுவினருக்காக 25% இடஒதுக்கீட்டை இது கட்டாயமாக்குகிறது. Which agency oversees RT implementation at the state level? மாநில அளவில் RT செயல்பாட்டை எந்த அமைப்பு கண்காணிக்கிறதுனா இது SCPCR, ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம், சைல்ட் ப்ரொடெக்ஷன் this conference. I think we have to get it correctly. Very sorry, I couldn't do it immediately. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். SCPCR, மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், சைல்ட் ரைட்ஸ். ஸோ ஸ்டேட் லெவல் கமிஷன் ஆர் கமிட்டி ஆன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ், அப்படி தான் வரும் SCPCR. அது சரியாக பார்த்துக்கொள்வோம். நான் சொல்கிறது ரைட்டு தான், இருந்தாலும் அந்த கரெக்டான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் SCPCR, அதுதான் RT சட்டம் சரியாக செயல்படுகிறா என்பதை அந்தந்த மாநிலங்களிலே கவனித்து கொள்ளும். அண்டர் RT which of the following is not allowed? RT சட்டத்தின் கீழ் எந்த செயல் அனுமதிக்கப்படவில்லை? ஆவணங்கள் இல்லாமல் சேர்க்கை வழங்கல், தொடக்க கல்வி முடிக்கும் முன் குழந்தையை வெளியேற்றுதல், மதிய உணவு திட்டங்கள், தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடு. தொடக்க கல்வி முடிக்கும் முன் குழந்தையை வெளியேற்றுதல் கூடாது. கண்டிப்பாக அது இருக்கணும். குழந்தை அது படிப்பை முடிக்கிற வரைக்கும் அங்கே இருக்கிறத உறுதி செய்யணும்னு சொல்லுது RT சட்டம். RT சட்டம் 8ஆம் வகுப்பு வரை எந்த ஒரு குழந்தையை வெளியேற்றுவதே அல்லது அவனை தோல்வியடை செய்வதை தடை செய்கிறது. அந்த அளவிற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு வெளியேற்றக்கூடாது பள்ளிக்கூடம். அவன் போனால் கூட இழுத்து பிடிச்சி கொண்டு வான்னு சொல்கிறாங்க. DOCOலாம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சாதாரண பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை விட இன்றைக்கு CO DOS அளவுக்கு அதிகமாக இதை பற்றியெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய நிலைமை. அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். எந்த குழந்தையை அனுப்பிடாதீங்க, யாரும் பரீட்சை தேர்வுக்கு வராட்டி நீங்கள் வீட்டில் தேடி பிடிச்சி அவனை கொண்டு வந்து படிக்க வைங்க, தேர்வை எழுத வைங்கலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இருக்குது. ஸோ RT சட்டம் 8ஆம் வகுப்பு வரை எந்த ஒரு குழந்தையை வெளியேற்றுவதை அல்லது அவனை தோல்வியடை செய்வதை தடை செய்கிறது. What percentage of GDP does the National Education Policy 2020 recommend for education funding? தேசிய கல்விக் கொள்கை 2020 கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கு எந்த GDP சதவீதத்தை பரிந்துரைக்கிறது? 6%. நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். NEP 2020 கல்விக்கான அரசு முதலீட்டை GDP 6% உயர்த்த பரிந்துரைக்கிறது. Who is responsible for ensuring the admission of a child under RT? RT சட்டத்தின் கீழ் ஒரு குழந்தையுடைய சேர்க்கை உறுதி செய்வது யார்? பெற்றோர்களா, பள்ளி முதல்வரா, உள்ளாட்சி அமைப்பா, கல்வி அமைச்சரா? உள்ளாட்சி அமைப்பா. அந்தந்த உள்ளாட்சி அமைப்பா. பெற்றோர்கள் செய்யணும், அது உண்மைதான். அதை விட உள்ளாட்சி அமைப்புகள்லாம் இதில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி RT ஆக்ட் சொல்லுது. உள்ளாட்சி அமைப்புகள் எந்த குழந்தையும் பள்ளியில் சேராமல் இருக்கக்கூடாது என்பதற்கான பொறுப்பை ஏற்கின்றன. அதாவது உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் அந்த பணியை செய்யணும். எந்த குடும்பத்துக்கு போய் யாராவது பள்ளிக்கூடத்துக்கு செல்லாமல் எந்த குழந்தையாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுக்கு அந்த அனுமதி தரப்படுகிறது உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு.
What is the primary aim of inclusive education in India? இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வியின் முக்கிய நோக்கம் என்ன? There are some question inclusive education. Providing special schools for children with disabilities, அதுவா திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு பள்ளிகளை வழங்குதல். Ensuring all children regardless of ability learn together. திறன் வேறுபாடுகளை கருத்தில் கொள்ளாமல் அனைத்து குழந்தைகளும் ஒன்றாக கற்றுக்கொள்ள உறுதி செய்வதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். உள்ளடக்க கல்வினால அதான் அர்த்தம், மீதி எல்லாமே தவறு. உள்ளடக்க கல்வினா எந்த குழந்தை அது உடல் அளவில் குறைபாடாக இருந்தால் மனத்தளவில் குறைபாடு யாராக இருந்தாலும் சரி ஒரே ஸ்கூலில் வந்து படிக்கிறது தான், ஒன்றாக கற்றுக்கொள்ள உறுதி செய்கிறது தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடக்க கல்வி என்று சொல்வது. மற்றதெல்லாம் இல்லை. அஃப்கோர்ஸ் நான் வாட்ச உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹோம் ஸ்கூலிங்லாம் கிடையாது. ஓகே, முன்னால் அப்படிலாம் இருந்துச்சு, ஹோம் ஸ்கூலிங் ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ். அதெல்லாம் இப்போ கிடையாது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எய்ம்ஸ் டு இன்டெகிரேட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் வித் disabilities in mainstream classrooms rather than segregating them. உள்ளடக்கிய கல்வி என்பது திறன் குறைபாடு உள்ளவர்களை கூட சாதாரண வகுப்பறையில் சேர்த்து கற்பிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது, அவர்கள் தனியாக பிரிக்கப்படுவதை தவிர்க்கிறது. Which national policy emphasizes inclusive education the most? உள்ளடக்கிய கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் வழங்கும் தேசிய கொள்கை எது? அது எதுன்னு பார்க்கணும். தட் இஸ் NEP 2020. இந்த உள்ளடக்கலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இப்போ ரீசெண்டாக நிச்சயமாக அது சொல்லுது. எந்த காரணத்தை கொண்டும் எந்த குழந்தையும் பிரித்து வைக்கக்கூடாது, நார்மல் கிளாஸ்லேயுமே இருக்கணும். கிளாஸ் ரூம்ஸை அவர்களுக்கு ஏற்றாற் போல் மாற்றி அமைக்கப்படணும், டாய்லெட் வசதிகள்லாம் அவர்களுக்கு ஏற்றாற் போல் மாற்றி வைக்க வேண்டும் என்று கூட இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுகிறது, NEP 2020. ஸோ அதுதான் ரைட்டான ஆன்சர். இதுதான் முக்கியத்துவம் கொடுக்குது. நாட் சர்வ சிக்ஷா அபியான், நேஷ்னல் பாலிசி இன் எஜுகேஷன் 96 அது போயிடுச்சு, இப்போ 2020 வந்துருச்சு. The NEP 2020 strongly advocates for inclusive education, ensuring equal opportunities for all children, including those with disabilities. NEP 2020 உள்ளடக்கிய கல்விக்கு முக்கியத்துவம் தருகிறது. திறன் குறைபாடு உள்ளவர்களும் மற்ற அனைவரும் சமமான கல்வி வாய்ப்புகள் பெறுவதை உறுதி செய்கிறது. Which government scheme provides educational support to children with disabilities? திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு கல்வி ஆதரவை வழங்க அரசு திட்டம் எது? அது எதுனாக்கா இப்போ அது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் ஒன்று போட்டிருக்கு. அதில் வந்து இந்த உயர்நிலை பள்ளி மாணவர்கள் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளி மாணவர்கள் தான் இந்த RMSA, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அதெல்லாம் எடுத்துகிட்டு சர்வ சிக்ஷா அபியானே எடுத்துட்டாங்க. ஆனால் இது வந்து முதல்ல இப்போ இது 2020 வந்து இது SSA எல்லாம் எடுத்துட்டாங்க. எப்போ இந்த NEP 2020 அதுக்கு பதில் என்ன கொண்டு வந்திருக்காரு, ரெண்டையும் இணைச்சு, அதாவது கீழ் வகுப்புகளையும் அந்த மேல் வகுப்புகள், அதாவது ஆரம்ப பள்ளி மற்றும் அந்த உயர் பள்ளி, அந்த மேல்நிலை பள்ளியில் அந்த உயர் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை இணைத்து, ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை இணைச்சு சமக்ரா சிக்ஷா அபியான்ட்டு அதை கொண்டு வந்துட்டாங்க, ரெண்டையும் இணைச்சு. அதை நல்லா புரிஞ்சுக்குவோம். அது அருமையான கேள்வி, அல்லது ரீசன்ட் சேஞ்ச், அதனால் அது நன்றாக நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். பெட்டி பாச்சோலாம் அது பெண்களுடைய உரிமைக்காக உள்ள ஒரு விஷயம், ரைட். இதில் கரெக்டான பிரதான் மந்திரி கௌஷால் விகாஸ் யோஜனாலாம் அது வேறு, அஃப்கோர்ஸ் ஏன்னா வேறு நலத்திட்டங்களுக்காக உள்ளது. SSA integrates ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்டர் இட்ஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கம்பனண்ட், ப்ரொவைடிங் ரிசோர்ஸஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி. SSA திட்டம் உள்ளடக்கிய கல்விக்காக சிறப்பு கல்வி அம்சங்களை, இது சமக்ரா, நாட் ஏன்னோ முன்னால் சொல்கிற மாதிரி அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கும் உள்ளது சமக்ரா சிஸ்டம். ஸோ சிறப்பு கல்வி அம்சங்களை கொண்டது, திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஆதரவும் வழங்கலும் சமக்ரா சிஸ்டம் வழங்குகிறது. சர்வ சிக்ஷா அபியான்ங்கிறது வேறு, அது வந்து சின்ன குழந்தைகள். இப்போ தான் அதை சமக்ராவை மாற்றிருக்காங்கங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். த ரைட் டு எஜுகேஷன் RT Act 2009 mandates free education for children aged 6 to 14 years. அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். தி RT Act ensures free and compulsory education for children aged 6 to 14 years, including children with disabilities. RT சட்டம் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் திறன் குறைபாடு உள்ளவர்களை சேர்த்து இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது. Which of the following disabilities is covered under the Rights of Persons with Disabilities Act 2016? உடல் திறன் குறைபாடு உள்ளவருடைய உரிமை சட்டம் 2016 எந்த வகையான குறைபாடுகளை உள்ளடக்கியுள்ளது?
ஒன்லி விஷுவல் அண்ட் ஹியரிங் இம்பேர்மெண்ட்ஸ், கண் மற்றும் காது சார்ந்த குறைபாடுகள் மட்டும், ஆர் ஒன்லி ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ், உடல் குறைபாடுகள் உள்ளவர்கள் மட்டும். எ டோட்டல் ஆஃப் 21 டிசபிலிட்டிஸ். இந்த 2016 டிசபிலிட்டிஸ் ஆக்ட் இதைத்தான் சொல்லுது. மொத்தம் 21 குறைபாடுகளை பற்றி அது சொல்லுகிறது. தி RPWD Act 2016 இந்த இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான அந்த ஆக்ட் தான் இந்த RPWD ஆக்ட் 2016. இட் எக்ஸ்பேண்ட்ஸ் த லிஸ்ட் ஆஃப் ரெக்கக்னைஸ்டு டிசபிலிட்டிஸ் ஃப்ரம் 7 to 21. முதல்ல 7 மட்டும் இருந்துச்சு, அதை 21 மாற்றினாங்க. என்ஷூரிங் பெட்டர் சப்போர்ட் அண்ட் இன்க்ளூஷன். RPWD சட்டம் 2016 ஏற்கனவே உள்ள 7 குறைபாடுகளை 21 விரிவுபடுத்தி சிறந்த ஆதரவையும் உள்ளடக்கத்தையும் உறுதி செய்கிறது. What is the role of the National Institute for Empowerment of Persons with Multiple Disabilities? அது NIEMPMD. அதான் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். பல திறன் குறைபாடு உள்ள நபர்களுடைய என்ன சொல்கிறோம் அதனுடைய பணி. வாட் இஸ் த ரோல் ஆஃப் த நேஷனல் டிசபிலிட்டிஸ்? இந்த நபர்களுக்கு தேசிய நிறுவனம் எந்த வகையாக பங்காற்றுகிறது? ப்ரொவைடிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிசபிலிட்டிஸ், குறைபாடுகளுக்கான மருத்துவ சிகிச்சை வழங்குதல். ப்ரொமோட்டிங் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடக்கிய கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சியை ஊக்குவிக்கிறது தான் உண்மை. ஃபண்டிங் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லை. எக்ஸ்க்ளூடிங் சில்ட்ரன் வித் சிவியர் டிசபிலிட்டிஸ் ஃப்ரம் எஜுகேஷன், கடுமையான குறைபாடு உள்ள குழந்தைகளை கல்வியிலிருந்து விளக்குறதெல்லாம் அதனுடைய நோக்கம் இல்லை. இந்த NIEPMD அப்படிங்கிறது ஃபோக்கஸஸ் ஆன் டெவலப்பிங் இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ், ட்ரைனிங் டீச்சர்ஸ், சப்போர்ட்டிங் ரிசர்ச் இன் மல்டிபிள் டிசபிலிட்டி. அதனால் இந்த ரிசர்ச்சு ட்ரைனிங் இதெல்லாம் இந்த அமைப்பு கொடுக்குறது. NIEPMD அதை திரும்ப தெரிஞ்சுக்குவோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கஷ்டமானதும் கூட. நம்ம ஏற்கனவே பார்க்காட்டி நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது, தெரிந்து கொள்வோம். அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், அதுதான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன். ஒரு முறை படித்தால் கூட மனதில் வைத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை. ஆனால் பார்க்கணும், அங்கேயும் இங்கேயும் பலவற்றை பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து ஸோ NIEPMD focuses on developing inclusive practices, training teachers and supporting research in multiple disabilities. NIEPMD உள்ளடக்கிய கல்வி முறைகளை மேம்படுத்துதல், ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தல் மற்றும் பல குறைபாடுகள் குறித்த ஆராய்ச்சிக்கு ஆதரவளித்தல் என்பதில் கவனம் செலுத்துகிறது. The RPWD Act 2016 mandates how much reservation in higher education for persons with disabilities. RPWD சட்டம் 2016 படி திறன் குறைபாடு உள்ளவருக்கு உயர்கல்வியில் எவ்வளவு இடஒதுக்கீடு, எவ்வளோ பர்சன்டேஜ், எல்லாம் நமக்கு முக்கியமான கேள்வி. 4% தர்றாங்க. The Act mandates 4% reservation in higher education institutions for persons with benchmark disabilities. சில குறிப்பிட்ட வகையினர், அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த உடல் அளவில் ஏற்பட்ட அந்த குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு 4% ரிசர்வேஷன். இந்த சட்டம் குறிப்பிடத்தக்க குறைபாடு உள்ளவர்களுக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் 4% இடஒதுக்கீட்டை உறுதி செய்கிறது. Which body is responsible for monitoring the implementation of inclusive education in India? இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வியினுடைய செயல்பாட்டை கண்காணிப்பும் அமைப்பு எது அப்படின்னா that is the Ministry of Education, கல்வி அமைச்சகம். So that is the thing, okay. Other things are not there. The Ministry of Education oversees the implementation of inclusive education policies and ensures compliance with the RT and RPWD Acts. கல்வி அமைச்சர் உள்ளடக்கிய கல்விக்கான கொள்கைகளை செயல்படுத்துவதை கண்காணிக்கிறது மற்றும் RTE RPW சட்டங்களுடைய நடைமுறைகளை உறுதி செய்கிறது. What is the main focus of Accessible India campaign? அது சுகம்யா பாரத் அபியான்ட்டு அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் சொல்லக்கூடிய அந்த விஷயம். சுகம்யா பாரத் அபியான், அக்சசிபிள் இந்தியா கேம்பெயின். அது மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் தி அக்சசிபிள் இந்தியா கேம்பெயின். இந்த சுலப இந்தியா திட்டம் சுகம்யா பாரத் அபியான்கிறது முக்கியமாக எந்த விஷயத்தை மையமாக கொண்டு இருக்கிறது? டிஜிட்டல் லிட்ரஸி ஃபார் ரூரல் சில்ட்ரன், மேக்கிங் எஜுகேஷன் அக்சசிபிள் டு ட்ரைபல் பாப்புலேஷன்ஸ், அடுத்து அதை பழங்குடியின மக்களுக்கு கல்வியை அணுகக்கூடியதாக மாற்றுதல், இம்ப்ரூவிங் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், திறன் குறைபாடு உள்ளவர்களுக்காக உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல்.
பள்ளிகளிலோ அல்லது அதை எந்த இடத்துலையும் திறன் குறைபாடு, முக்கியமாக கல்வி நிலையங்களில் திறன் குறைபாடு உள்ளவருக்காக உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது தான் இதனுடைய நோக்கம் இந்த சுகம்யா பாரத் அபியானுடைய நோக்கம். த ஃபோக்கஸ் ஆஃப் த ஆக்சசிபிள் இந்தியா கேம்பெயின் தான் இந்த சுகம்யா பாரத் அபியான். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். சரியாக புரிந்து கொள்வோம். ஸோ திறன் குறைபாடு உள்ளவருக்காக உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த இம்ப்ரூவ் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஏற்கனவே உள்ள கல்வி நிலையங்களில் கூட கவர்மெண்ட்டே ஏற்பாடு செய்யுதுன்னு வைங்களேன். இந்த ரேம்பெல்லாம் போடுறது, டாய்லெட் வசதி, இந்த திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு உடல் அளவிலோ மன அளவிலோ, உடல் அளவில் முக்கியமாக அவங்களுக்குன்ட்டு சில டாய்லெட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் தர்றது, அதுக்கு கவர்மெண்ட்டே சில உதவிகளை செய்யுது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இம்ப்ரூவிங் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். So that is the right one. The Accessible India campaign aims to make public spaces including schools accessible to people with disabilities. சுலப இந்தியா திட்டம், சுகம்யா பாரத் அபியான்கிறது சுலபனா ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லணும். திறன் குறைபாடு உள்ள நபர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் பொதுவிடங்களை, குறிப்பாக பள்ளிகளை மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. In the context of inclusive education, what does a UDL stand for? UDL அப்படிங்கிறது யூனிவர்சல், அது என்னன்னு கேட்குறாங்க, அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. அது யூனிவர்சல் டெவலப்மெண்ட் ஆஃப் லேர்னிங்கா, யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங்கா, கல்விக்கான பரவலான வடிவமைப்பா, அல்லது யுனைடெட் டைவர்சிட்டி இன் லேர்னிங்கா, யூனிஃபைடு டைரக்ஷன் ஆஃப் லேர்னிங். இந்த யூடிஎல்ங்கிறது எஜுகேஷனல் ஃப்ரேம் ஒர்க் தட் என்ஷோர்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் regardless of abilities can access and engage with the learning materials effectively. UDL என்பது ஒரு கல்வி முறை. இது அனைத்து மாணவர்களும் திறன் வேறுபாடுகளை கடந்து கல்வி சொற்கோவைகளை எளிதில் அணுகி பயன்படலாம் என்பதை உறுதி செய்கிறது. So dear friends, thank you very much for your cooperation and patience. Today we are giving only 40 questions only because I have to rush for something, some important thing. So tomorrow you will be getting this, of course. Today you have got already 2. Tomorrow you will get both English as well as a Tamil version. 40 important questions, very deep questions actually. You could expect such questions in the exam because it's not going to be very easy. It's going to be a little tough. That means you must expand your knowledge horizon and learn, pick out, things, from various sources, collect material from various sources. Your knowledge horizon should be improved, expanded, in other words. That is what the government expects. Only those persons they are ready to give the jobs, that we can understand. So it will not be easy. So questions of this type will be there. More than this also will be there. But then it is only a model. I am just giving you a model how you should approach such, this objective type question, general knowledge questions. So that is my idea. Of course, these questions are also very important. So in different aspects I will be giving. So kindly go through it at least once. You will be greatly benefiting a lot for your exam. God bless you abundantly. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும்.